9 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காது. அந்த 9 ஆண்டுகள்ல இந்த நாடும் மக்களும் பெற்ற வளர்ச்சியை இத்தனை ஆண்டுகள் ஆண்டா அதில் ஒரு கால் தூசி அளவு கூட அவங்க தொடல. 6000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதை காசு இல்லை என்று ஐயா ராஜாஜி அவர்கள் மூடி விடுகிறார்கள். அடுத்து இவர் முதலமைச்சராக வருகிறாரு காமராஜர். 6000 பள்ளிக்கூடங்களை இருந்தால் அதுக்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்ம எல்லாம் படிக்க வைத்தார்கள். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் நானும் ஒருவர், எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பை அவர்களும் ஒருவர். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய மனிதனாகி பெரிய விஞ்ஞானியாகி அவர் கண்டுபிடித்த அணுகுண்டை வெடித்துத்தான் இந்தியா வல்லரசு என்று பீத்திக் கொள்ளுது. ஆனால் இன்னைக்கு அவர் திறந்த அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கிணையாக மதுக்கடைகள், படிப்பகங்கள் மூடப்பட்டு குடிப்பகங்கள் திறந்து கொள்ளப்பட்டு அதிகரித்துக் கொண்டே போகுது. நீங்க பாக்குறீங்க. அவர் பல்வேறு அணைகளை கட்டி நீரை தேக்கி வேளாண்மைக்கு பயன்படுத்தினார். அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் பல்வேறு துணைகளை கட்டி அவர் பிள்ளைகளை பெற்று அதற்கு பதவியை கட்டி ஓடினார். மக்களை நேசித்த தலைவர்களின் ஆட்சி வேறு, தன் மக்களை நேசித்து ஆட்சி செய்கிற தலைவர்களின் ஆட்சி முறை வேறு. இங்கே மக்களாட்சி என்பது தன் மக்களின் ஆட்சி என்று மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப மாண்புமிக்க ஜனநாயகம் ஒரு கொடிய பணநாயகமாக மாறி நிற்கிறது. பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எப்படி சீமான் அதெல்லாம் எப்படின்னு ஓட்டுக்கு காசு வாங்காம தான் 32 லட்சம் மக்கள், தமிழ் மக்கள், மாற்றத்தை விரும்பிய தமிழ் மக்கள், எளிய பிள்ளைங்களுக்கு 32 லட்சம் வாக்குகளை தந்து திமுக அதிமுக அடுத்து 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் பெரிய மாற்றம், ஒரு புரட்சி, ஒரு புரட்சி. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மன்னன் மக்களை படையாக திரட்டி போரிடுவதுங்கிறது இயல்பு. ஒரு மன்னன் படைக்கு வா என்று அரசாணை வெளியிட்டால் அரசர் உத்தரவு, மன்னர் உத்தரவு என்று மக்கள் குடிகள் வருவார்கள் படைக்கு. ஆனால் சாதாரண குடிமகன், ஒரு வேளாண் குடும்பத்தில் 9வது பிறந்த ஒரு மகன், தீரட் சின்னமலை என்கிறவன் பாட்டன், அவன் மன்னனும் அல்ல, திவானும் அல்ல, ஜமீனும் அல்ல, சாதாரண மகன். அவன் கூப்பிட்டு வா படைக்கு என்று வீர தமிழ் மறவர்கள் குவிந்தார்கள் என்றால் அதுதான் வரலாற்றில் புரட்சி. ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கோ, ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கோ கூடுவதல்ல, கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு கூடுவது அல்ல கூட்டம். எளிய மகன் சீமான் பேச்சை கேட்க இவ்வளவு பேர் வெயிலில் கூடி நிற்பதுதான் வரலாற்றில் புரட்சி. புரட்சி இது மாறுதல், மாறுதலுக்கான மகத்தான வழித்தடம், மாபெரும் அடிச்சுவடு, அழுத்தமாக பதிக்கிற அடிச்சுவடு. இத்தனை ஆண்டுகளில் இவர்கள் கட்டிய அணைகள் எத்தனை, வெட்டிய குளங்கள் எத்தனை, ஆனால் ஆக்கிரமிச்சு கட்டிய ஏரிகள், தூத்து போட்ட குளங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு பயணிக்க சரியான பாதை இருக்கிறதா? ஒரு முறையான திட்டமிடுதல் இருக்கிறதா? தடையற்ற மின்சாரம் தர இத்தனை ஆண்டுகளில், அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை இந்த பூமியில். மிக அத்தியாவசியமான ஒன்று. அந்த அத்தியாவசியத்தின் அடிப்படை தேவையை தடையின்றி தன் தேசத்தின் குடிகளுக்கு தர இவர்களுக்கு திட்டம் இருக்கிறதா? இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் 130 கோடி மக்களுக்கும் கார் கொடுக்க, செல்போன் கொடுக்க, டிவி கொடுக்க, பிரிட்ஜ் கொடுக்கவெல்லாம் திட்டம் இருக்கிறது அரசிடத்திலே. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கிறதா? யாராவது கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கிறது? வெடித்து கிளம்பி மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். செல்போன் இல்லை என்று எந்த நாட்டு மக்கள் வீதியில் நின்று போராடி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது, எழுச்சி வராமல், கிளர்ச்சி வராமல் இருக்காது. அதை கட்டுப்படுத்த எந்த கொம்பனும் எதிர் நிற்க முடியாது. அதற்கு முன்பு விழித்துக் கொண்டு, எச்சரித்துக் கொண்டு சரி செய்து கொள்ளணும். அதான் இங்க முக்கியம். இங்க மாறுதல் என்பது பாம்பு இருக்குல்ல, பாம்பு, அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிச்சுக்கிறோங்கிறாங்க.
அது மாதிரி நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அதெல்லாம் முடியாது. அந்த கிழிஞ்ச சட்டையத்தான் பைத்தியக்கார மாதிரி போட்டுக்கிட்டு திருவீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே உதயசூரியன், அதே ரெட்டலை, அதே கை, அதே தாமரை போடு. எங்களை தூக்கி நடு ரோட்ல போட்டிருக்க, மறுபடியும் போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போ. வேற என்ன நடக்க போகுது? நீங்க செஞ்ச பாவம் முச்சம் நின்று உங்க மகன் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மறுபடியும் செய்ய ஏன் பிள்ளை வந்து கத்துவான், மறுபடியும் செய்ய அவன் பிள்ளை வந்து கத்துவான். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது பார்த்துக்கிறீங்க. மறுபடியும் உதயசூரியன், ரெட்டலை, இந்த தாமரை கையின்னு போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. எங்க வயிற்றுச்சல்களை உங்களை சும்மா விடாது. என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஐயா மோடி ஆட்சியில் நடந்த ஒரு நல்லது சொல்லு, ஒரே ஒரு நல்லது. தம்பி அண்ணாமலைகிட்ட கேட்டு சொல்லு. கோயம்புத்தூர்ல பேசுறாருல, ஒரு நலத்திட்டம், ஒரு நலத்திட்டம் ஒன்றே ஒன்று 10 ஆண்டுகளில் இந்த நாட்டிற்கு அவர் வகுத்து செயல்படுத்திய திட்டத்தை மொத்த நாடும் கைதட்டி வரவேற்றது என்று ஒரு திட்டம். அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், ஒரு திட்டம். நாங்களாம் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். அது வேலை திட்டம் இல்லடா, பெரும் நட்டம். அது புரிஞ்சுக்கணும்.